ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து மொக்க தான். அப்படிப்பட்ட மொக்க ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ரிவ்யூ பண்ணதுக்காக நான் வந்திருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ஸ்னிங்ஸில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. வாரம் வாரம் எவன் வாரானா இல்லையோப்பா, கோடி ரோட்ஸ் வந்துடுறாரு. கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்றாரு, போன வாரம் எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருந்தது ராண்டி ஆட்டன். ராண்டி ஆட்டன் எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்தான், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு நான் கடவுளுக்கு எதிர்பார்க்கல. இது உண்மையிலேயே ஒரு வருத்தமான செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆட்டன் இப்போ வந்து கொஞ்சம் மெடிக்கலி கியூர் இல்லை, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கான். கூடிய சீக்கிரம் வருவான். ராண்டி ஆட்டனுக்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்குன பிளட் லைன்னு நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிரேசன் வாலரும் ஆஸ்டின் தெரியும் வரானுங்க. இவனுங்க இதுக்கு சம்மந்தமெல்லாம் வரானுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. வந்து என்ன சொல்கிறானுங்க தெரியுமா, இதை பாரு, போன வாரம் வந்து பிளட் லைன் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா, நீ கூட கொஞ்சம் போச்சுன்னா ஆஸ்டின் தேரி கிரேசனோட சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொம்பு காணாமல் போச்சு, அது பிளட் லைன் தூக்கிட்டாங்க, அதுக்கு காரணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் மேலே பழி போடுவானுங்க அப்புறம் இருக்குது. ஷப்பா, எதுக்கு எதை மேட்ச் பண்ணுறதுனே தெரியலையடா அவங்களுக்கு. இப்போ வந்து கிரேசனோட ஆஸ்டின் தேரி வந்த உடனே நம்ம கோடி ரோட் சும்மா இருப்பாரா, அடின்னு அடிக்கிறாரு. இந்த யூஎஃப்சியில் ஒருத்தர் சண்டை போடுவார்ல, அந்த யூஎஃப்சியில் MMA ஃபைட்டர், அவர் வந்து கோடி ரோட்ஸ்க்கு சேர் எடுத்து கொடுக்காரு. வெறுங்கையில் எதுக்கு சண்டை போடுறீங்க, சேரை போட்டு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரி தெரிக்க ஓடிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரி கோடி ரோட்ஸ் அவருக்கு ஒரு டாக் டீம் பார்ட்னர் வேணும்னா ஏற்றுக்கலாம். அந்த டாக் டீம் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச்சு. அதே மாதிரி பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரி கூட மேட்ச் விளையாட போறாரு. இது ஒரு 2-on-1 ஹேண்டிகேப் மேட்சாக தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் எவனும் ஹெல்ப் பண்ணதுக்கு வரக்கூடாது. எவனாவது ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தீங்க அவனை சிங்கு கதமாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. யாருக்கு, யாரெல்லாம் இன்னைக்கு கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே, யார் வந்தாலும் போன வாரம் ராண்டி ஆட்டனுக்கு ஏற்பட்டதில்ல அந்த மாதிரி கதம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போன வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே WWE பார்த்தீங்கன்னா கார்மெலா ஐஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தானுங்க. அதை தான் நடத்துகிறானுங்க. மேட்ச் உண்மையிலேயே வேற லெவல்ப்பா, செம்மையாக கொண்டு போறீங்க. இந்த மேட்ச்ல ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா கார்மெலாஸை வீழ்த்ததுக்கு முயற்சி பண்ணுறாரு, பட் ஆனால் முடியலை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க சகல. மேட்சோடைய ஃபைனலில் வெற்றி பெற்றது யார் பார்த்தீங்கன்னா தி ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வெற்றி பெற்றாரு. சல்யூட் ஆண்ட்ராய்டுக்கு சல்யூட், நல்ல மேட்ச் கொடுக்குறீங்களே அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலி அக்காவுக்கும் நயா ஜாக்ஸ் அக்காவுக்கும் தனித்தனியாக ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்க வச்சு கும்முலாம் குத்தலை, ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி நடக்குது. ஸோ அதில் நயன்தாரா அக்கா இல்லை, நயா ஜாக்ஸ் அக்கா இருக்கிறாங்கல்ல, நயன்தாராவையும் நயா ஜாக்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டேனே. ஸோ நயா ஜாக்ஸ் அக்கா பார்த்தீங்கன்னா பேலி அக்காவை பார்த்து, நீ வந்து சம்மர் ஸ்லாமில் உன் டைட்டில் ஏன் கிட்ட தோக்க போகிற, நான் உன்னை நசுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பெய்லி சொல்கிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஹெவிமேட் ரெஸ்லர் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னையே 2 தடவை வீழ்த்தி இருக்கிறேன், இப்போ நடக்கிற மேட்ச்சில் உன்னை ஸ்மாஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெய்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. பெய்லி சொன்ன மாதிரி வெற்றி பெறுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் எப்படியாவது நிக்கோல்டல்ஸை பார்த்து நம்ம டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்கார்கள் மற்றும் பியாங்கா பலர் நிற்கிறாங்க. அங்கே வந்து செல்ஸ் கிரீன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக் டீம் டேட்டில் நீங்கள் தோத்துட்டீங்க, இந்த தடவை சாம்பியன்ஷிப்பை வந்து எனக்கு தான் வேணும், அதனால நாங்கள் மோத போகிறோன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை வச்சிருவோன்னு சொல்லிட்டு WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரீனில் பின்ஃபால் பண்ணி பியாங்கா பலருக்கு வின் பண்ணிட்டாங்க. நான் ஜார்கார்கள் சொல்லிட்டோம், பியாங்கா பலருக்கும் செல்சியஸ் கிரீன் தாங்க நடந்துச்சு. இதில் வந்து செல்சியஸ் கிரீன் வந்து தோற்று போயிட்டாங்க ஒரு சில வினாடிகள்லேயே. இதில் பியாங்காக்கா வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்னது, இவங்க பேர் மறந்து போச்சே, ஈஷா தாவா மற்றும் ஏஷன் டவனா, இவங்க பேர் தாங்க ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் கேட்பீங்க உனக்கு எந்த பேர் தான் ஞாபகம் இருக்குன்னு, பட் ஆனால் இவங்க பேர் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க அயர்லாண்டுக்காரங்க, இவங்க பேர் எனக்கு அதிகமாக நம்ம வாயில் நுழைய மாட்டேங்குது. இவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எனக்கு கனவுல கூட நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற டாக்டிங் டீட்டில் பிடுங்க முடியாது, உங்களுக்கு டாக்டிங் சாம்பியன்ஷிப் ரீமேட்சும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதை சம்மர்ஸ்லாம் வச்சுருவாங்களோ. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம
எல்ஏ நைட்டை பார்த்து எஸ்கோபார் சொல்கிறாரு, 3 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மேட்ச் நடந்தது, அது மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் மேடிஸ் ஸ்கோரில், அதில் வந்து நீ எல்ஏ நைட்டை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்ட. ஆனால் நமக்குள்ள ஒரு ரெவென்ச்சரி இருக்குது, இதை முடிச்சு வைக்கணும், நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து எல்ஏ நைட்டுக்கும் எஸ்கோபாருக்கும் ஒரு மேட்ச் இருக்குப்பா, இதை இப்போவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அடுத்தது வாரம் இப்படி அறுக்கிற மாதிரி ஒரு மேட்ச் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு அறுக்கிற மாதிரி ஒரு மேட்ச் வச்சுருக்கானுங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிஷின் மேம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் ஸ்டிஃப்னி செஷனுக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து பெய்லி வந்து நயாஜாக் சைடில் மனித பேங்கை வச்சுருக்காங்க, அந்த மனித பேங்கை பிடுங்கி அடின்னு அடி, ஏண்டி இந்த மனித பேங்கை வச்சு தான் என்கிட்ட கேட்சிங் பண்ண வந்த, அடித்தேன் பாரு உடச்சேன் பாங்கிற மாதிரி என்ன அடி ரொம்ப. அங்கே டிஃபினி அக்கா பாருங்கள், அவங்க கலங்குறத பார்க்கும்போது என் கண் கலங்குது. டிஃபினியை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே இவங்கெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிஃபினியோடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க. டிஃபினி அதை பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, அதனால் மிஷின் மியாயம் வந்து ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டிஃபினி தோற்று போயிட்டாங்க, மியாயம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாங்க மிஷின். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மனித பேங்கோடைய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அந்த புது கஸ்டமைட் மனித பேங்கை கொண்டு வருவாங்க போல இருக்குது. அதுக்காக வேணால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, எல்ஐ நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் வந்து இந்த கான்ட்ராக்ட் சைனிங் உண்டுன்னு சொன்னானுங்கல்ல, அதுதான் நடக்குது. இந்த வருஷத்தில் அதிகமான டிஃபெண்டிங்கை பண்ணாமல் சாதனை செய்து இருக்கும் லோகன் பால் ஃபைனலி அவரோட சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அது யாரு கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐ நைட்டு கூட. ஃபேன்ஸ் எல்ஐ நைட்டுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வந்த உடனே சரியான ஷேர். ஸோ எல்ஐ நைட் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றை மாதிரி நான் டிஃபெண்டிங் சாம்பியனாலாம் இருக்க மாட்டேன், உன்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் சம்மர்ஸ்லாம் பிடுங்க போகிறேன்னு. ஆனால் லோகன் பால் நாக்கு பிடுங்க மாதிரி தாங்க கேட்குறாரு. ஏன்டா நான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கிறேன், இதில் என்னடா சிம்பிள், இதுக்கு நீ வெட்ட வெளிச்சமாக காட்டணும், நானே சொல்லுவேன்டா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறான்னு, இப்போ கூட டிஃபெண்ட் பண்ண விருப்பம் இல்லடா, நானே வச்சுக்கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மானங்கிட்ட பயில. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் வந்து லோகன் லாதனுக்கும் நம்ம எல்ஐ நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லோகனாதா ஏதாவது பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து மீண்டும் டைட்டில் ரீட்டைன் பண்ணிடாதையா, எங்களால் தாங்கலை. ஆனால் இப்போ டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நீ எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த சவுதி அரேபியா பேப்பர் நடக்கும்போது வருவேன், எதுக்கு அதுக்கு பேசாமல் வீட்டில் எரியா வேண்டாம். உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் வந்து நாங்கள் பழகிட்டு ஐயா லோகனாதா போதும், என் உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தது, இதுக்கப்புறம் நெஞ்சு தாங்காது. இப்போ மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு பெரிய கண்டெண்டர் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் ஈவெண்ட் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி சொன்னதான், கோடி ரோட்ஸ் அவருடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் வெர்சஸ் ஏ டவுன் அண்டர். அதாவது மிஸ்ட்ரி பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான ஆப்பனண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் முதலே நினச்சிட்டேன் கெவின் ஓன்ஸ் தான். இந்த மாதிரி கெவின் ஓன்ஸ் அங்கேருந்தே வந்துட்டாரு, சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ் தான் கோடி ரோட்ஸோடைய பார்ட்னர்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே மேட்சை குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஹட்ஸ் ஆஃப், இதுக்கும் நான் சல்யூட், ராம் ராஜுக்கு சல்யூட். பட் நான் சம்மர்ஸ்லாம் டியூட் இப்படியா இருக்கும். கோடி என்னதான் சோலோசிக்கா அவங்க பீட் பண்ணியிருந்தாலும் சம்மர்ஸ்லாமுக்கு ஏற்ற மேட்ச் கோடி ரோஸ் சோலோசிக்கா இல்லை. வருஷம் சம்மர்ஸ்லாம் இப்படி தாங்க பண்ணுறீங்க. ஒரு நல்ல அரினால நடத்துக்குது மேட்ச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தான ஆப்பனண்ட் இல்லை. என்னத்த சொல்ல, அது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு. இப்போ அந்த மேட்ச்சில் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து வராங்க. அதான் சொன்னாங்களா, யார் ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் சும்மா விடுவோமா, தூக்கி போட்டு மீச்சிடணும்னு. அதனால செம்ம கடுப்பாகி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பிளட் லைன் வந்து வராங்க. வந்த உடனே 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இதில் ஜாக்கா பாட்டு வரல. எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜாக்கா பாட்டு ஏதாவது ஒரு பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் வரல. அதே மாதிரி இப்போ இவங்க கூட வரல. அப்போ ஜாக்கா பாட்டு இன்னைக்கு வரல போல இருக்குது, இன்னைக்கு ஷோவுக்கு வரல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனால் திடீர்னு வந்து கெவின் ஓன்ஸை படாத பாடுபடுத்தி அடிச்சு அது கழுத்திலும்பெல்லாம் உடைக்கிற மாதிரி. போன வாரம் இப்படி ராண்டி ஆட்டனுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதே மாதிரி சம்பவத்தை இன்னைக்கு கெவின் ஓன்ஸுக்கு அரங்கேச்சு விட்டுட்டானுங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக் டவுன் அப்படிங்கிறது பிளட் லைன் வாரம். ஆனால் நாசமாக போன வாரம். உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்மாக் டவுன்
எடுபடலை. ஏன்னா நார்மல் ஸ்மாக்டவுன்ல இது சம்மர்ஸ்லாம் ஃபியூடு எப்படி அனலா பறக்கணும்ல, அந்த அனல் மாதிரி பறக்கிற மாதிரி மேட்சும் இல்லை, ஃபியூடும் இல்லை. நீங்க மேட்ச் நல்லா கொடுக்குறீங்க, பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூட் இல்லை. அதுதான் மெயின் மேட்ரு. கூடிய சீக்கிரம் பிராகையும் ரோமன் ரெயின்ஸையும் கூட்டுவாங்கப்பா, அப்பதான் ஃபியூட் நல்லா இருக்கும் பொழுது. இது ஃபைனலி பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கு நலங்கு வைக்க இந்த ஸ்மாக்டவுன் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ஸ்மாக்டவுன் எவ்வளவு அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுங்க நான் கொஞ்சம் ஓரமா போய்கிட்டா இந்த பாருங்க 1 2 வீடியோ இருக்குல்ல, இது நம்ம அதர் சேனல்ஸ் வீடியோ. அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா.